பேசுங்க. இன்னைக்கு நான் பேச போறது என்ன புத்தகம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹியூமன் கைண்ட் பை ருட்கர் பிரெக்மன் ஒரு புத்தகம். தமிழ்ல கூட வந்திருக்கு. மனித குலம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறுங்கிற புத்தகம். அதுல ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா, வழக்கமா நம்ம கிட்ட அநீதி, பாரபட்சம், ஆஹ், ஏற்றத்தாழ்வா நடத்துறது எல்லாமே இருக்குல்ல மனுஷனுக்குள்ள. இதையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த புத்தகத்துல ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இது எப்படின்னா, இந்த கதை ஆரம்பிக்கிறது பார்த்தோன்னா 1990 பிப்ரவரியில. அன்னைக்குதான் நெல்சன் மண்டேலா விடுதலையே வராரு. 27 ஆண்டு கால ஜெயில் வாழ்க்கையில இருந்து. அப்போ நெல்சன் மண்டேலாவே ஒரு எப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கோபக்காரராகவும் ஒரு புரட்சிக்காரராகவும் ஒரு வெறி பிடிச்சவராகவும் தான் இருந்தாரு. ஆனா அந்த 27 ஆண்டு வாழ்க்கை அவரை ரொம்ப மாத்துச்சு. ரொம்ப பக்குவமுள்ள மனிதரா மாத்துச்சு. அந்த காலகட்டத்துல அங்க ஆப்பிரிக்கன் பீப்புள் மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கானர்கள்னு ஒரு மக்கள் இருந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா, பிரெஞ்சு பீப்புளுக்கும் இந்த டச்சுக்காரர்களுக்கும் இனக்கலப்பாகி பிறந்தவங்க தான் இந்த ஆப்பிரிக்கானர்கள். இந்த ஆப்பிரிக்கானர்கள் பார்க்கறதுக்கு வெள்ளக்காரங்க மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனா அந்த நாட்டுல இவங்க சிறுபான்மையினர். இவங்களுக்கும் ஆப்பிரிக்கன் பீப்புளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல நெல்சன் மண்டேலாவோட கதையே மாறுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க இருந்துச்சு. அது தடுக்கப்பட்டுச்சு. எப்படின்னா, இந்த ஆப்பிரிக்கானர்கள்ல ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் கான்ஸ்டன்ட், இன்னொருத்தன் ஆப்ரஹாம்னு பசங்க. இவங்க அந்த இன ஒதுக்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இதனால தன்னுடைய தந்தையெல்லாம் இழந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல அம்மா கையில தான் வளர்றாங்க. அம்மா பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாடுக்கு அனுப்பும் போது காசு இல்ல. சரி, ஒரு பையனை மட்டும் அனுப்புமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கான்ஸ்டன்ட் சொல்றான், ஆப்ரஹாம் நீ போய் படி, என்னை விட நீ தான் புத்திசாலி அப்படின்ட்டு. அவன் வெளிநாட்டுல போய் படிக்கிறான். அவன் ஆப்ரஹாம் வெளிநாட்டுல படிக்கிறான். கான்ஸ்டன்ட் இங்க ஒரு ஆர்மில சேர்றான். ஆப்ரஹாம் அங்க புத்தகங்களை படிக்கிறான். கான்ஸ்டன்ட் இங்க இன ஒதுக்கல், அந்த மாதிரி இனவெறி இதெல்லாம் பத்தி படிக்கிறான். ஆஹ் ஆப்ரஹாம் அந்த நாட்டுல எல்லாருடைய மக்கள் கூடயும் பழகுறான். இவன் தான் இன மக்கள்கிட்ட மட்டும்தான் பழகுறான். ஆப்ரஹாம் அந்த நாட்டுல வெவ்வேறு நாட்டுக்கு பயணம் பண்றான். இவன் தன்னோட நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ஹெலிகாப்டர்ல அந்த கண்காணிப்புலயே இருக்கான். இப்படி சகோதரர்கள் பிரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர்றாங்க. இந்த நேரத்துலதான் நெல்சன் மண்டேலா 1994 எலெக்ஷன் முடிஞ்சு நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவோட பிரசிடென்டா மாறுறாரு. அப்போ கான்ஸ்டன்ட்டுக்குள்ள ஒரு கோபம் இருக்கு. இந்த ஆப்பிரிக்கன் பீப்புளே இப்படிதான் இந்த நெல்சன் மண்டேலாவை கடத்தி ஏதாவது சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு. இந்த வெறுப்பு ஆப்ரஹாமுக்கு தெரிய வருது. அப்போ கான்ஸ்டன்ட சொல்றான், நீ ஏன் என் கூட நெல்சன் மண்டேலாவை பார்த்து பேசக்கூடாது, பேசினா எல்லா விஷயமுமே சரியாகுமே அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் சரி வராது, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றான். நம்ம பேசி பார்க்குமேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சேஞ்ச் பண்றான் ஆப்ரஹாம். கான்ஸ்டன்ட் நீ மாறு மாறு மாறுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடுறான். நெல்சன் மண்டேலா வீட்டுக்கே போறாங்க ரெண்டு பேரும். அப்போ வீட்டுல ஏதாவது வேலைக்காரங்க தான் கதவு திறப்பாங்கன்னு பார்த்தோன்னா நெல்சன் மண்டேலாவை கதவு திறக்கிறாரு. வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அப்படி பேசுறாங்க. இப்படி ஒரு 2-3 வாட்டி இந்த பேச்சு தொடர்ந்து நடக்குது. அப்போ இவரால உள்வாங்கிக்கிட முடியுது நெல்சன் மண்டேலாவோட கேரக்டர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர். அப்போ அது நல்லா புரிஞ்சுக்கிட முடியுது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தனா அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அலுவலகத்துல கூட இந்த ஆப்பிரிக்கானர்கள்லாம் மாத்திட்டு தன்னோட மக்களை வைக்க முடியும். ஆனா அந்த வெறுப்பு, இந்த அதாவது கையில கத்தி எடுத்துனா ரெண்டு பேருக்குமே தான் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யார் யார் என்னென்ன பொறுப்புல இருந்தாங்களோ அவங்க அந்த பொறுப்புல இருந்துக்கட்டும் சொல்லி அந்த பெருந்தன்மை இருந்தவர் நெல்சன் மண்டேலா. இது பூரா கான்ஸ்டன்ட்டுக்கு புரிய வருது, ஓ இப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்ட்டு. அதனால இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கதை மூலமா ஒருத்தனுக்குள்ள இருக்கிற இனவெறி, சாதி வெறி, பாகுபாடு, இந்த மாதிரியான விஷயத்த களையணும்னா அவன் பயணம் பண்ணணும், அவன் வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கணும். இதைத்தான் தொடர்பு கோட்பாடுன்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. நம்ம வெவ்வேறு மக்கள் கூட பயணம் பண்ணும் போதோ, புது மக்களை சந்திக்கும் போதோ, இந்த புது விஷயத்த கத்துக்கிடும் போதோ அந்த பக்குவம் நல்லா அடைவோமா, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பான உணர்வுகள்லாம் களையப்படுங்கிறத இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை நான் ஷார்ட்டா சொல்றேன். இதை கண்டிப்பா வாசிக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே.
இன்னைக்கு அவ்வளவுதான். நன்றி.